செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் சென்னை பெருநகரத்தின் சாலைகள் குண்டும் குழியுமாக அபாயகரமாக மாறிவிட்டன. நகரின் முக்கிய இடங்களான டி நகர், வேளச்சேரி, தரமணி, வியாசர்பாடி, புரசைவாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ஏற்கனவே பரிதாபமாக இருந்த சென்னை நகரின் சாலைகள் இந்த தொடர் மழையினால் பெரும் அபாயகரமாக மாறிவிட்டன. மழை நீரில் நீந்திக் கொண்டு வரும் வாகனங்கள் சாலையில் உள்ள குண்டும் குழியில் ஏறி இறங்கியபடி நாட்டியமாடி வருகின்றன. இரு சக்கர வாகன ஓட்டிகளின் நிலையோ மிகவும் பரிதாபம். சாலை எது, தண்ணீர் எது என்று தெரியாமல் அவர்கள் பரிதவிக்கும் காட்சி கண்ணில் தெரிகிறது. பலர் மழை நீரில் விழுந்து புரண்டபடி உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வண்டியை ஓட்டிச் செல்கின்றனர். பெரியவங்க சின்னவங்க கீழே விழுந்துடுறாங்க. சிலர் பொம்பளை பிள்ளைங்களாம் வராங்க, பாவம் கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழையால் ஏற்பட்ட பள்ளங்கள் போதாது என்று ஆங்காங்கே பாதாள சாக்கடைக்காக தோண்டிய பள்ளங்களும் தண்ணீரில் மறைந்திருந்து உயிரை பலிவாங்கும் மரண கிணறுகளாக காட்சியளிக்கின்றன. வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டில் இதுபோன்று 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 3 மாசம் ஆகுதுப்பா இது நோண்டி. எப்படி பழகிறது? குழந்தை குட்டிங்கெல்லாம் ஒரே கீழே விழுதுங்க. ஸ்கூல் பசங்க போக வழி இல்லை. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு இந்த டி நகரில் மழை நீரில் தவறி பள்ளத்தில் விழுந்த இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அன்றாடம் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் கோயம்பேடு மார்க்கெட்டோ அருவருப்பை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. காலை 4 மணிக்கு எழுஞ்சி வரோம், தூங்கி எழுஞ்சி வந்தா 2 ரூபா சம்பாதிப்பும் பார்த்தா மேடு பாலத்தில் டிராஃபிக் ஓவரா டிராஃபிக் இருக்குது. அதனால ஒன்றும் நம்ம பண்ண முடியலங்க, வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆங்காங்கே குவிந்து கிடக்கும் குப்பைகள், முற்றிலும் சீர்குலைந்து போன சாலைகள், மழை நீரோடு கலந்து பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீர் என எங்கு பார்த்தாலும் அங்கு வெறும் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் தான் நிலவுகிறது. சரியான வடிகால் வசதி இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையும் நகரில் தலைவிரித்து ஆடுகிறது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. ஊர்ந்து செல்லும் இந்த போக்குவரத்தால் மக்கள் பெரிதும் எரிச்சல் அடைந்துள்ளனர். ரொம்ப மோசமா இருக்கு மேடம். எங்களை மாதிரி வியாபாரிங்க வண்டி தள்ளிட்டு போறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முந்தானெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாரியை கவர்ந்துருச்சு, அந்த பக்கம் 2 லாரி கவர்ந்துருச்சு. அது மாதிரி 2 வீலர்ல வரவங்க எல்லாருமே நிறைய பேர் விழுந்துடுறாங்க கீழே. இதுக்கு அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்தாலும் சென்னை நகரில் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிரந்தர வடிகால் வசதிகள் செய்யப்படவில்லை. சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை என்ற அறிவிப்புகள் மட்டும்தான் வெளிவந்த வண்ணம் உள்ளன. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இவ்வளவு அவல நிலை சென்னை நகருக்கு ஏற்பட்டிருக்காது. மொத்தத்தில் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சாலைகளை சீரமைத்து கழிவுநீரை வெளியேற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னையை சிங்கார சென்னை ஆக்குறோம், சிங்கப்பூரா மாத்துறோம்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஹாஃப் அன் ஹவர் மழை பெஞ்சாலே சென்னை ஃபுல்லா குண்டும் குழியுமா ஆயிருது. இப்ப கோயம்பேடு பகுதியை பார்த்தோம்னா இங்க ரொம்ப ரோடா மிக மோசமான நிலைமையில இருக்கு. பொதுமக்கள் அதிகமா வந்துட்டு போற இடம். ஆனா இந்த ரோடே மிக மோசமான நிலையில இருக்கு. இதனால வியாபாரிகள் பொதுமக்கள்லாம் மிக அவதிக்கு உள்ளாகின்றன. சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதிக்கு செல்ற பொதுமக்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்கண்ணன் மற்றும் பிரவீனுடன் செய்தியாளர் திருமலர். திருச்சி மலைக்கோட்டை எதிரே உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் 10 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் பிரபல நகைக்கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கடையின் உரிமையாளர் வழக்கம் போல இன்று கடையை திறக்க வந்தார். அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த 40 கிலோ மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து அங்கு விரைந்த போலீசார் மோப்ப நாயின் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மலைக்கோட்டை எதிரே மக்கள் நெருக்கம் மிகுந்த சாலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது போலீஸ் தரப்பில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. கடந்த ஆட்சியில் நடந்ததை விட அதிமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் பன்மடங்கு அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு குர்பானி கொடுப்பதற்காக ராஜஸ்தானில் இருந்து 12 ஒட்டகங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை வருகிற 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையன்று முஸ்லிம்கள் தங்களது மத வழக்கப்படி ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் இறைச்சிகளை குர்பானி எனப்படும் தானம் வழங்குவது வழக்கம்.
நமது மாநிலத்தில் ஆடு, மாடு போன்றவைகள் எளிதில் கிடைக்கும் ஒன்றாகும். ஆனால் ஒட்டகம் கிடைக்காது என்பதால் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்து ஒட்டகங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 30லேருந்து 22க்குள்ள இருக்கிற ஒட்டகம் இந்த வருஷம் 50,000 ரூபா, 60,000 ரூபா, 75,000 ரூபான்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் கம்மியாகவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் கம்மியாக செய்கிறோம். ஆனால் அதிகமான மக்கள் இதை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதேபோல் ஆடு மற்றும் மாடுகளை வாங்க உள்ளூர் சந்தை மற்றும் வெளிமாநில சந்தைகள் என உலகின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் ஆர்வத்துடன் குவிந்துள்ளனர். இதனால் சாதாரண நாட்களை விட கால்நடைகளின் விலை தற்போது 2 மடங்கு அதிகரித்துள்ளது. கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெற்ற 19வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கலந்து கொண்டார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி அணு உலை எதிர்ப்பாளர்கள் இடிந்த கரையில் 3வது கட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கூடங்குளம் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதியினரும் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். அவர்களது போராட்டம் இன்று 19வது நாளை எட்டியுள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கூடங்குளம் விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் மத்திய அரசு சில அமைப்புகளை தூண்டிவிட்டு போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை பார்வையிட நாளை வரவுள்ளதாக கூறப்படுகிறது. கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசின் 15 பேர் கொண்ட குழுவும் மாநில அரசின் 6 பேர் கொண்ட குழுவும் அடுத்த வாரம் போராட்ட குழுவினரை சந்தித்து பேச உள்ளனர். மும்பையில் நடந்த பாலிவுட் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பாலிவுட் நடிகை வித்யா பாலன் கவர்ச்சி நடனமாடி ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் மிதக்க வைத்தார். மறைந்த தமிழ் திரைப்பட நடிகை சில்க் சுமிதாவின் வாழ்க்கை வரலாறு பாலிவுட்டில் படமாக்கப்பட்டு வருகிறது. இதில் சில்க் சுமிதாவாக பாலிவுட் நடிகை வித்யா பாலன் நடிக்கிறார். இந்த படத்திற்கான இசை வெளியீட்டு விழா மும்பையில் நடைபெற்றது. வெளியீட்டு விழாவில் வித்யா பாலனும் பாலிவுட் நடிகர் துஷார் கபூரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் வித்யா பாலன் தனது குழுவினருடன் கவர்ச்சி நடனமாடி ரசிகர்களை மகிழ்வித்தார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. பூமி உருவாக்கப்பட்ட போது முதலில் கடவுள் படைத்த படைப்பு மீன்தான் என்று கிறிஸ்துவ பைபிள் கூறுகிறது. இந்து புராணங்களில் கூட மச்சாவதாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படிப்பட்ட மீன் இனங்களின் வாழ்க்கை முறை வினோதமானது. இதோ பாருங்கள், படைபடையாய் ஐரை மீன்கள் அவை ஒற்றுமையாக நீரில் உலாவுவது கண்கொள்ளா காட்சியாகும். பெரிய மீன் வந்தால் இந்த குட்டி மீன்கள் அவற்றுக்கு வழிவிட்டு நேர்த்தியாக ஒதுங்கிக் கொள்கிறது. அதேபோல் உருமீன் வரும் அளவும் காத்திருக்கும் கொக்கு ஒன்று தங்களை நோக்கி பாய்ந்து வரும்போது அங்கிருந்து தப்பி மீன் கூட்டம் கும்பலாக ஓடுவது கூட ஒரு இனிய காட்சியாக இருக்கிறது. அமெரிக்காவில் 21 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட சிலந்தி சிற்பம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.